எனக்கு 2003லேருந்து 2023 வரைக்கும் அவர் சம்பாதிச்சது டிவிடெண்ட் மூலிமா மட்டும் சம்பாதிச்சது 5926 கோடி. 5926 கோடி. ஓகேங்களா, 6000 கோடி. அதை சொல்லி கூட முடிக்க முடியல நம்மளால. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய பணங்க. அந்த பூரிப்பை பார்க்குறேன் நான் உங்கள் ஃபேஸில் சொல்லி முடிக்கும்போது. அந்த 2023 to 24 அந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் 455 கோடி ரூபா டிவிடெண்டாக மட்டுமே சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அது பை டிஃபால்ட் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அது வந்து இன்னைக்கு அப்படி தான் வந்து கலாநிதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதை இது வந்து கேஸாக வந்து தயநிதி போட்டிருக்கேன். கலாநிதி வந்து சன் டிவியோட அஃபிஷியல் இதில் வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு குடும்ப பிரச்சனை, இது மற்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி. அந்த சன் டிவி குழுமத்தில் இருந்து கூட பணம் வந்து மோசடி நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் யார் பணம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, இதெல்லாம் கலைஞர் வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை பிரித்து அவங்க ஃபேமிலி கிட்ட பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்து அப்படி வந்தது தான் அது. ஓகேங்களா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுலாம் எதுக்கு, சில ஷெல் கம்பெனியாக இருக்கும், சிலது உண்மையான கம்பெனியாக இருக்கும். அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு ஒன்று காட்டுவாங்க, உண்மையிலே ஆகிற எக்ஸ்பென்சஸ் வேறையாக இருக்கும். சில நஷ்டத்துக்காக நடத்துவாங்க, சில லாபத்துக்காக நடத்துவாங்க. அது நாளடைவில் இதாகிறது தான்.